ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பத்மா போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயும் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா போட்டு வெளுத்து வாங்கவும், அதே மாதிரிக்கு சிவாவும் பார்வதியை போட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ ஜானகி தடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுது, எதுக்காக திரும்பவும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே இவா தான். இவா மட்டும் மகாலிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்துன்னா இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. இதனால் 2 உயிரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பத்மாவை வெளுத்து வாங்கவும், பத்மா உடனே ரகுராம் காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, எனக்கு மாயாவை பிடிக்காது, அதனால தான் மகாலிங்கம் சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான், மற்றபடி எனக்கு வேறு எந்த வித இந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் எந்த விதத்தில் இப்படிலாம் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே மாயா எதுவுமே பேசாமல் கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ளே போகவும், மாயா சீனுவும் மாயாவும் சேர்ந்துருந்தா இந்த கல்யாண ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குதுன்னா அப்போ அத்தைக்கு என்ன ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கல, ஆனால் போக போக சரியாயிருன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அது சரியாகலை. இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துருச்சுது. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது, நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா அவங்க சீனுவும் அவங்களும் இருந்த அந்த கல்யாண ஃபோட்டோ பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்துதான் அந்த ஃபோட்டோ அவங்க பெட்டிகள் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பவும், அப்போ மாயா கையில் பெட்டியோட வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மணி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சீனு ஜானகி தனான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. இப்போ தனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க மாயா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானகிக்கு ஒன்றும் புரியல. என்ன மாயா திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன அப்பாவை பார்க்கணும் போல உனக்கு இருக்குதா, அப்பா வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை பெரியம்மா நான் தான் போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சீனுவையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஜானகி சொல்லும் போது அப்போ சீனும் சொல்கிறாங்க, நானும் வாரமாயா அப்படிங்கும்போது, இல்லை சீனி நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மையா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் மட்டும்தான் போகிறேன், இனிமேல் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்போ சீனுவும் ஜானகியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாயா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, புரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் எல்லாமே யோசனை பண்ணி தான் நான் செய்கிறேன் பெரியமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மாயா, நீ எந்த பிரச்சனைனாலும் சரி நீ தான் அந்த குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்ப, அதே மாதிரிக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும், ஆனால் இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு தப்பான முடிவு மாயா அப்படின்னு சொல்லும் போது இப்போ சீனுவும் சொல்கிறாங்க, ஏன் மாயா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த, இப்போ உனக்கு ஊருக்கு போகணுமா, உங்கள் அப்பாவை பார்க்கணுமா சொல்லு, நானும் பாரு நம்ம 2 பேரும் போயிட்டு நம்ம 2 பேரும் வந்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ உடனே மாயா கண்கலங்கி அழுதுகிட்டே சீனுவை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை சீனு இதுக்கு மேலேயே உன் வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரகுராம் அப்படியே மாயாவை பார்க்குறாங்க. அப்போ சீனுவும் பார்த்துட்ருக்குறாங்க, என்ன மாயா அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் வாழ்க்கையில் நான் குறுக்கிட்டுட்டேன், அது தப்பு தான். நீ அன்னைக்கே சாரு கழுத்தில் தாலி கட்டி இருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சாரு உயிரோடு இருந்திருப்பா, ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரிக்கு நடந்தனால தானே இப்போ பிரச்சனை வேறு மாதிரிக்கு போயிடுச்சுது. என்ன இருந்தாலும் சரிதான், சாருவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லவும், என்ன அம்மா பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அத்தை சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்க தானே செய்யுது. அன்றைக்கே நீ சாரு கழுத்தில் தாலி கட்டி இருந்தேன்னா கண்டிப்பாக சாரு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா, ஆனால் அதுக்கு நான் தானே காரணம், அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கலை, ஆனால் எப்படியாவது என்னை பிடிச்சோன்னு நினச்சேன், ஆனால் கடைசி வரைக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது. என்னை பிடிக்காதனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க, அதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. இன்னுமல்லாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு ஒரு பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், உன் வாழ்க்கையில் நான் நம்மளும் தலையிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே இருந்துட்டு போகட்டும், அதனால நான் உன்னை விட்டு பிரியணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மணியும் சிவாவும் இங்கே பாரு, அவள் சொன்னதுக்காக நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்காது, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ இங்கேருந்து போகக்கூடாது, சீனு விட்டு நீ பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சிவாவும் சொல்கிறாங்க. உடனே அவங்க ரகுராம் கிட்ட சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாயா சீனுவை பிரிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அவள் ஊருக்கு கிளம்பணுங்கிறா, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயா ரகுராமை பார்க்கவும், ரகுராமும் மாயாவை பார்க்குறாங்க. அப்போ ரகுராம் மாயா பக்கத்தில் வரவும், என்ன மாயா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தானே, அதனால இந்த தண்டனையை நீ எனக்கு தானே கொடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே ஐயோ பெரியப்பா நீங்கள் அப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எந்த காரணமும் கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை மாயா என்ன இருந்தாலும் சரிதான், இந்த பிரச்சனைக்கு
நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ பெரியப்பா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியப்பா அப்படிங்கும்போது, ஆமாம் சீனுவுக்கும் உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து நான் வந்து உங்ககிட்டேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ உன் மனசில் என் மேலே வந்து எவ்வளோ பாசமாக அன்பு வச்சுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் தான் கோவத்தில் உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப பிரிஞ்சு போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் மனசை நான் ரொம்பவே காயப்படுத்தியிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லும்போது, பெரியப்பா நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நான் எடுத்த முடிவு தான். சீனுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படிங்கவும், என்னம்மா ஐயா நீ சொல்லிட்டு இருக்கிற, சீனுவிட்ட நீ பிரிஞ்சு போகணுன்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துட்ட, அது வந்து சீனுவால் தாங்க முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறே அப்படிங்கவும், அப்போ ஜானகியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருமா ஐயா பெரியப்பாவே வந்து இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு, இதை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? அது மட்டும் இல்லாமல் சீனு உன்னை விட்டுட்டு பிரிஞ்சவன் இருப்பானா, நீ இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, மாயா நான் சொல்கிறத கேளு, சீனுவோட நீ தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது, இல்லை பெரியப்பா இதில் தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்க, உங்கள் பேச்சை மீறி நான் போகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, நான் ஊருக்கு கிளம்பிடுறேன், நீங்கள் சீனுவுக்கு வேற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுங்க, அத்தைக்கும் அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது கிட்டதுமே சீனும் ஜானகியெல்லாம் துடிச்சு போயிருந்தாங்க. இப்போ ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் அதாவது நீ என்னை மன்னிக்க மாட்டேன், அதனால தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், மாயா வந்து என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க கிளம்பவும் அப்படியே ரகுராம் வந்து கீழே விழுந்துருந்தாங்க. ஜானகி உடனே என்னங்கன்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே மாயா திரும்பி பார்க்குறாங்க. ரகுராம் அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் இதை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா வந்து பெரியப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராமை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ மாயா ஜானகி சீனுன்னு குடும்பத்தோட அவ்வளோருமே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. மாயா வந்து அப்போ அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி வந்து ஐயோ என்னங்க உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவா தான், இவளால தான் எங்கள் அண்ணனுக்கு இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும். இப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, இப்பவுமே நீ இந்த திருந்தவே மாட்டியா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம், நீ மட்டும் மாயாவை உன் மருமகளாக ஏற்றிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது, மாயாவை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டா, சாருவுக்கும் இந்த ஒரு மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அவங்க பத்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அப்போ டாக்டர் வந்து ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயாங்கிறது யார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்கும்போது நான் தான் அப்படிங்கிறாங்க. அவர் உங்கள் பேரை தான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா அவர் கண் முழிச்சிருவாரு, நீங்கள் போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி மாயா சீனு இவங்க 3 பேருமே வந்து உள்ளே போகிறாங்க. போனதுமே பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ரகுராம் கண்ணை திறக்காமல் இருக்கவும் அப்போ வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிடவும் உடனே ரகுராம் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே அவங்க 3 பேர் நிற்கிறத பார்த்ததுமே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, மாயா நீ இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து கண்கலங்குறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, சொல்லு மாயா பெரியப்பா கிட்ட சொல்லு, போக மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து மாயாவும் நான் போக மாட்டேன் பெரியப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சீனுவை பக்கத்தில் கூப்பிடவும் மாயாவையும் அவங்க சீனுவையும் பக்கத்தில் வரவழைச்சு அவங்க 2 கையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. நீ சீனுவோட தாம இருக்கணும், நீ இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் என்ன இருந்தாலும் சரிதான், நான் உன்னை மகளாக தத்து எடுத்தேன், ஆனால் இடையில என்னமோ நடந்து போச்சுது, என்னுடைய கோபமும் இது ஒரு காரணத்துக்காக ஆகி போச்சுது, அதனால தான் நீ வீட்டை விட்டு நீ கிளம்புனா, இனிமேல் அப்படி நடக்காது, நீ சீனை விரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.